ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா கேப்டன் அவர்கள் வந்து உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, அவர் வந்து இறக்குற நிலைமையில இருக்காருலாம் வந்து வதந்தி பரப்புனாங்க. அதை மறுப்பு தெரிவிக்கிறதுக்காக பிரேமலதா அவர்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு வீடியோவும் போடுறாங்க. வீடியோ போட்டு வந்து இல்லை கேப்டன் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க. அதே மாதிரி ஒரு நியூஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்த்தோன்னா காலையில் வந்து பார்த்தோன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு செய்தி வருது. ஏன்னா திரும்ப வதந்தி பரப்பிட்டாங்களா, அந்த பழைய நியூஸ் தான் இப்போ வரைக்கும் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்களான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் நினைச்சிட்டு இருக்கும்போதே எல்லா செய்திகளையும் வந்து பார்த்தோன்னா வரிசையாக தொடர்ந்து அந்த நியூஸ் வெளியே வருது. மனசு நம்ப மாட்டேங்குது. இப்போ வரையுமே மனசு நம்ப மாட்டேங்குது. 2 நாள் ஆச்சு. இப்போ இன்னைக்கு வந்து அடக்கம் பண்ண போறாங்க, அவர்கள் அடக்கம் பண்ண போறாங்க. இந்த ஒரு செய்தி திரும்ப திரும்ப பொய்யா இருந்திருக்க கூடாதா அப்படின்றது வந்து மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. டிசம்பருக்கு என்னதான் ஒரு குறை வச்சுன்னு தெரியல, எல்லாத்தையும் விழுங்கிக்கிட்டே இருக்கு. அந்த காட்சியெல்லாம் பார்க்கவே ரொம்ப மாதிரி மனசு கஷ்டம். அதான் ராஜேஷ், இப்போ இந்த 2 நாளா நடக்கிற சம்பவங்கள்லாம் அவன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது ஆரம்பத்துல அவர் வீட்டுல அவரை வந்து வச்சிருந்தாங்க. அங்க கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம அவருடைய அலுவலகத்துக்கு மாறினாங்க. அங்கேயும் வந்து நேற்று முழுக்க ஒரு பெரும் கூட்டம். கோயம்பேடுக்குள்ள யாராலையும் நுழையவே முடியல, அவ்வளவு ஒரு கூட்டம். இப்ப தீவுத்திடல்ல வச்சிருக்காங்க, அங்கேயும் அவ்வளவு கூட்டம். இத்தனை மக்கள் அவர் வந்து சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வியப்பா இருக்கு. யாருமே வந்துட்டு சும்மா அவர் நான் முன்னாடி எப்பயோ பார்த்திருக்கேன்பா, தூரத்துல பார்த்திருக்கேன்பா, அவர் ஏதோ கொள்கையை ஃபாலோ பண்றப்பா, அவர் கட்சி ஆரம்பிச்சாரு கூட வந்தப்பா, அவர் நடிச்சாரு பார்த்தப்பா, அப்படி கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே அவரோட ஏதோ ஒரு க்ளோஸ் ரிலேஷன் இருக்கிற மாதிரி தேம்பி தேம்பி அழுகிறத பார்க்க முடியுது. ஒரு விஷயம் சொல்லுவாங்கல்ல, முதலை கண்ணீருக்கும் உண்மையா மனசுல இருந்து வர கண்ணீருக்கும் வித்தியாசம் நிறையவே இருக்கு. ஒருத்தர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்ன விஷயம் தான். அவர் வந்து வெளியே நிக்கிறாரு, அவரால் உள்ள போக முடியல கூட்டத்தோட காரணமா. அப்ப அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்காரு, நான் வந்து இவர் ஷூட்டிங் வரப்போ வந்து பழனி பக்கம் ஒரு ஷூட்டிங் வருவாரு, அப்பெல்லாம் நான் போய் அவரை சந்திப்பேன், யாரு வந்தாலும் இல்லைன்னு சொல்லாம கூப்பிட்டு சந்திக்க சொல்லுவாரு. சந்திச்சதுக்கு அப்புறம் நான் போட்டோ எடுத்துக்கிட்டேன், அங்க இருக்கிற குட்டி பசங்க எல்லாம் போட்டோ எடுக்கணும்னு கேட்டபோது நான் உள்ள பொண்ணே திட்டி அனுப்பிட்டாரு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. கொஞ்ச நேரம் 1 மணி நேரம் கழிச்சு ஒருத்தங்களை அனுப்பி என்னை வர சொன்னாரு. வரும்போது அந்த குழந்தைகளையும் நான் கூப்பிட்டு வந்தேன். நான் அப்போ ஷூட்ல இருந்தேன், என்னால போட்டோ எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு எல்லாரோடையும் நின்று போட்டோ எடுத்து அவங்கள சாப்பிட வச்சு அனுப்பியிருக்காரு. வாழ்க்கையில எதை வேணாலும் மாத்தலாம், ஆனா தனக்கு சோறு போட்டவங்க தனக்கு உப்பிட்டவங்களை மறக்க மாட்டாங்கன்ற ஒரு அந்த பழமொழி இருக்குல்ல, அது ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ வரையுமே யாரை கேட்டாலுமே வந்து நான் கஷ்டப்படும் போது எனக்காக சோறு போட்டாரு, பசின்னு வந்தபோது யாருக்குமே இல்லைன்னு சொல்லி அனுப்பாம இருந்தாரு. அந்த ஒரு விஷயத்துல வந்து பார்த்தோன்னா அவரை ரொம்பவே வியந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இப்போ வரையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட் தான். அது ஒரு விஷயம் சொல்லுவாங்க ராஜேஷ், நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்ம எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தோங்கிறதுக்கு கடைசியா செத்ததுக்கு அப்புறம் ஒரு 4 பேர் அழுதா தெரிஞ்சுக்கலாம் அப்படிம்பாங்க. இங்க லட்ச பேர், கோடி பேர் வந்து அழுதுட்டு இருக்காங்க. அத்தனை பேர் வெளியே நின்று அழுதையோட சேர்ந்து இல்லாம அவ்வளவு சங்கடத்தை வெளிப்படுத்துறாங்க, இந்த மனுஷன் இல்லையேன்னு. அதை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் சொல்ற முக்கியமான வார்த்தை உணவு வச்சுதான். அத்தனை பேருக்கு உணவு கொடுத்தாரு, எங்களையெல்லாம் வாழ வச்சாரு, இப்ப அவர் இல்லையேன்னு அழுகும்போது பார்க்க ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு செய்தி வந்து நம்ம அறிஞர் அண்ணாவோட இறப்புல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஒரு பெரிய மக்கள் கூட்டம் வந்து அவரை வந்து அப்படியே ஊர் முழுக்க நடந்தே கூட்டு போய் அவரை வந்து அடக்கம் பண்ண ஒரு நிகழ்வா இருக்கட்டும், அவருக்காக அழுததா இருக்கட்டும். அதுக்கடுத்து எம்ஜிஆர் அவரோட இறப்புக்கு பார்த்தேன், நிறைய பேர் எம்ஜிஆர் இறந்ததை கேட்டு அவங்களுக்கே மாரடைப்பு வந்து இறந்த மாதிரி ஒரு செய்தியெல்லாம் நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் கலைஞர் அவர்களுக்கும் அதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது. அதற்கடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய மக்கள் கூட்டத்தை, ஒரு பெரிய தலைவனை தாங்கி நிற்கிற ஒரு கூட்டத்தை தான் வந்து இப்போ நம்ம 2 நாளாக பார்த்துட்டு இருக்கோம். ஆனா பிராணேஷ், நீ வந்து எனக்கு தெரியல, உனக்கு தெரியுமா தெரியல, நீ வந்து ஒரு டவுன்ல வளர்ந்த பையன், உனக்கு வந்து அந்த அளவு கனெக்ட் இருக்குமா, நான் சொல்ல போது கனெக்ட் இருக்குமான்னு தெரியல. பட் நாங்கள் வந்து பார்த்தோன்னா சவுத்தில் மதுரை பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வளர்ந்து வந்த பையன். எங்கள் மக்களுக்கும் விஜயகாந்துக்கும், அதாவது கிராமத்தை சேர்ந்தவங்களுக்கும் ஒரு விஜயகாந்தத்துக்கும், நீ சொல்கிற அந்த பி சென்டர் சி சென்டர் ஆடியன்ஸுக்கும் விஜயகாந்துக்கும் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. நீ வந்து ஒரு ரஜினி படம் வந்துச்சுன்னு வச்சுக்கோமே, அந்த ஊரில் இருக்க இளந்தாரி எல்லாம் வந்து பார்த்தோன்னா படம் பார்க்க போவாங்க. ஒரு கமலஹாசன் படம் வருது அப்படின்னா அந்த ஊரில் இருக்க இளந்தாரிகள் இந்த மாதிரி அவங்க தான் வந்து படம் பார்க்க போவாங்க. இளந்தாரிகளுக்குள்ளேயே ஒரு 2 குரூப்பாக பிரிஞ்சு தான் அவரோட படத்தை கொண்டாடுறதா இருக்கட்டும், அதை பார்க்க போறதா இருக்கட்டும். ஆனால் ஒரு விஜயகாந்த் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அன்னைக்கு எங்கள் ஊரே திருவிழாவாக இருக்கும். ஊரில் சிறுசு பொடுசுகள் இருந்து வெளியில் அப்படியே பெரிய கிளடு கட்டைங்க வரை எல்லாத்தையும் லாரியிலே, வேனில், பஸ்ஸில், இருக்கிற 2 வீலரில், மாட்டு வண்டியிலலாம் போய் படம் பார்த்தவங்களாம் வந்து எங்கள் ஊரில் இருக்காங்க விஜயகாந்துக்காக. இனிமே அவர் கையில் பச்சை குத்திட்டு போயிட்டு. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, என் வாழ்க்கையில் நான் முத தியேட்டர்ல படம் பார்த்தேன் அப்படின்னா அது விஜயகாந்தோட படம் தான். சொக்கத்தங்கம்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படம் தான் நான் வந்து என் லைஃப்ல நான் தியேட்டர்ல போய் பார்த்த படம். அம்மா வந்து கோனைஸ் வாங்கி தரேன், அப்போ வந்து தியேட்டர்ல வந்து ஒரு கோனைஸ் இருக்கும், அதுல வந்து பார்த்தோன்னா 2 கிரீம் இருக்கும். ஒரு 3 ரூபா கோன், அது சிவப்பு கலர் கோன் இருக்கும், அதுல வந்து பார்த்தோன்னா 2 கிரீம் வச்சிருப்பாங்க. அந்த கோன் வந்து அந்த தியேட்டர்ல மட்டும் தான் கிடைக்கும் எங்க ஊர்ல. அந்த தியேட்டர்ல அந்த கோன் வாங்கி தரேன்னு சொல்லி என்னை ஏமாத்தி கூட்டு போனாங்க, அந்த படத்துக்கு கூட்டு போய் நான் அந்த படம் பார்த்தேன். படம் பார்த்தா அப்பா அப்படி ஒரு மக்கள் கூட்டம். அது ஏதோ படத்துக்கு வந்த மாதிரி எங்க ஊர்ல திருவிழாக்கு அழகராத்துல இறங்க ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டத்துக்கு வந்ததுதான் அப்படியே வெளியில டிக்கெட் எடுத்து உள்ள இருக்கான், வெளியே டிக்கெட் எடுக்காம வெளியே ஒரு
ரோடு ஃபுல்லா பிளாக் ஆகி நிக்குது. இப்ப நம்ம வந்து இந்த கூட்டத்தை பாக்குறோம், காசு சேர்க்கிறாங்களா இல்ல என்னத்துக்காக கூடுற கூட்டம் இல்லைன்னா அப்போ அவ்வளவு பெரிய கூட்டம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தோன்னா ஒரு மனுஷனுக்கு இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறத வந்து நான் அப்பதான் பாக்குறேன் வாழ்க்கையில. அதுக்கப்புறம் தான் விஜயகாந்த் வந்து எனக்கு அறிமுகமாகறாரு. அவர் மூலியமாக தான் எனக்கு தேட்டரும் அறிமுகமாகுது, அவர் மூலியமாக தான் எனக்கு சினிமாக்களும் அறிமுகமாகுது. அதுக்கப்புறம் வரிசையா நான் வந்து கஜேந்திரா படமா இருக்கட்டும், எங்கள் அண்ணாவா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஜயகாந்த் படங்கள் எங்க ஊரோட சேர்ந்து, நீங்க வந்து எல்லா குடும்பத்தோட சேர்ந்து படத்துக்கு போவேன்னு சொல்லுவீங்களா, அப்ப எங்க ஊர்ல எல்லாமே நாங்க வந்து ஊரோட சேர்ந்து போய் படம் பார்ப்போம். எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா அதிகப்படியாக குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றினா, இந்த ரியல் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றினா அது வந்து பார்த்தோன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு தான் ரொம்ப பொருந்தும். குடும்பமா வந்து அவரை ரசிச்சிருக்கோம். அவரை வந்து பார்த்தோன்னா ஒரு 3வது மனுஷனா பார்க்க மாட்டோம். நம்ம வீட்டுல ஒரு ஆளு இப்ப என்ன மாதிரி கருப்பா கட்டையா டே இங்க வாடா மாடசாமி, டே இங்க வாடா குப்புசாமின்னு சொல்ற மாதிரியான ஒரு ஆளா தான் வந்து பார்த்தா விஜயகாந்த் பார்ப்பாங்க. இப்ப கமலஹாசனா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரியான விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், எல்லாமே பார்த்தாலே வந்து பார்த்தோன்னா நம்ம வீட்டு பையன்ற மாதிரி ஒரு உணர்வு வராதுல. ஆனா விஜயகாந்த் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டு பையன், நம்ம அண்ணன், நம்ம அப்பா, அவங்களாம் எப்படி இருந்திருப்பாங்க, நம்ம சித்தப்பா பெரியப்பா எப்படி இருந்திருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கிறதுனால ரொம்பவே பர்சனலா கனெக்ட் ஆயிடுவாங்க. படங்கள் பார்த்துட்டு இருக்கோம், அவர் மேல வந்து பார்த்தோன்னா ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் ஹீரோன்ற மாதிரி ஒரு பிம்பம் இருக்கு. அவரோட பேர் செவத்துல, அப்பெல்லாம் செவத்துல பேர் எழுத ஒரு முக்கியமான விளம்பரமா இருக்கும், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். நமக்கு அப்ப அந்த கேப்டன்ற வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியாது. அந்த கேப்டன் பிரபாகரன், அந்த கேப்டன் விஜயகாந்த், எது கேப்டன் கூப்பிடுறோம்னு தெரியாது. அந்த கொட்டு மோச சின்னத்தை வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல சவுத் சைட்ல வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு பிரபலமான ஒரே அரசியல்வாதி வந்து பார்த்தோன்னா வைகோ மட்டும்தான். சின்ன பசங்களுக்கு அவர் எப்படி அறிமுகமாவார்னா, அவர் எப்பெல்லாம் பிரச்சாரத்துக்கு வராங்களோ அப்பெல்லாம் எங்க ஊருக்கு பம்பரை கட்ட தருவாங்க. அவர் பம்பர சின்னத்துல இருப்பாரு, பம்பரை கட்ட தருவாங்களா. ஃபர்ஸ்ட் தேமுதிக அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பேட் எல்லாம் கொடுத்தாங்க. அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை கனெக்ட் பண்றதுக்காக. அப்போ அதனால வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு இம்பைபா வந்து பார்த்தோன்னா எங்களுக்கு இவங்க கட்சி வந்து நம்ம என்னடா நமக்காக ஏதோ ஒன்று பண்றாங்கன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நம்ம காலமா பார்த்துட்டு இருக்கோம், எத்தனையோ வருஷங்களா கட்சி ஆரம்பிச்சு இன்னுமே வந்து பார்த்தோன்னா ஆட்சியில் ஒரு சீட்டு கூட வாங்க முடியாதவர்கள் நான் பார்த்துருக்கோம். ஆனா கட்சி ஆரம்பிச்சு 2வது எலெக்ஷன்ல 3வது எலெக்ஷன்ல எதிர்கட்சி தலைவராக. அதாவது உனக்கு அப்படி அறிமுகமான விஜயகாந்த் அவர்கள் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மிலிட்ரி மேலாகவும் ஒரு போலீஸ் மேலாகவும் தான் அறிமுகம். நான் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய படத்தை வந்து முதல்ல தேட்டர்ல பார்க்கல, இந்த டிவியில தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். அவருடைய படங்கள் அந்த டைம்ல நரசிம்மாவா இருக்கட்டும், இல்ல மற்ற படங்களா இருக்கட்டும், ஒரு போலீஸ் இடத்துல வருவாரு, தீவிரவாதி என்ன நாட்டை காப்பாற்றுவாருன்னே பல நாட்களுக்கு நான் இவர் நடிகர் அப்படிங்கிறதையே மறந்துருக்கேன். பல நாள் இவர் ஏதோ மிலிட்ரி ஆஃபீஸராகவும் போலீஸ் ஆஃபீஸராகவும் தான் என் கணக்கு தெரிவார். வளர்ந்து வந்து மற்ற சினிமாக்கள் பார்க்கும்போது ஓ ஃபேமிலி படம்லாம் நடிச்சிருக்காரு, ஓ இவர் நடிகருங்கிறதே எனக்கு பல நாட்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு. அது வரைக்கும் யாரு தேசத்தை காப்பாற்றுவாருன்னா விஜயகாந்த் அர்ஜுனும் காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்திலேயே தான் நான் வாழ்ந்துட்டு. அதேதான் நமக்கு சக்திமானுக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் ஹீரோ, இவங்களுக்குலாம் தெரிஞ்ச ஒரு சூப்பர் ஹீரோ யாருன்னு வந்து பார்த்தோன்னா விஜயகாந்தா தான் இருக்காங்க. நிறைய படங்கள்ல போலீஸ், ஆர்மி மேன் இந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்திருக்காரு. உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா சூப்பர் ஹீரோ வந்து த ரியல் ஹீரோ மாறின தரம் வந்து அதுதான். களத்துல இறங்கி வேலை பார்க்குற ஒரு மனுஷன். போட்டோலாம் வந்து பார்த்தோன்னா அந்த போட்டோ ஷூட்காக இந்த மக்களோட நின்று வயல் நின்று எடுக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்பயுமே வந்து பார்த்தோன்னா ஒரு போட்டோ வந்து இன்டர்நெட்ல இனிமே வைரலா இருக்கும். அந்த சாக்கடைக்குள்ள இறங்கி நின்று அந்த மக்களுக்கு அந்த வெள்ளத்துல போய் அவர் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்கி ஒரு வேலை பார்ப்பாரு. அதான் சொல்லல, யார் வந்து மக்களோட இறங்கி வராங்களோ அவங்க தான் மக்கள் மனசுல நிற்பாங்க. நான் ஒரு அதிகாரி, நான் ஒரு அரசியல்வாதி, நான் சிஎம், நான் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கெட்லயே இருந்தேன்னா மக்களோட அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. இல்ல அதுதான் பார்க்க முடிஞ்சு இந்த 2 நாள். யார் ஒருத்தவே வந்து கீழே இறங்கி வரானோ, நான் உன் ஆளுப்பா, நான் உன் கூட தான் பாருக்கேன், நான் உனக்கு சமமா தான் பாருக்கேன், நான் உனக்கு என்ன பிரச்சனை நான் இருக்கேன்பா அப்படின்ட்டு ஒருத்தவன் அந்த நம்பிக்கை கொடுக்குறானோ அவன் தான் தலைவன் ஆகுறான், அவன் தான் மக்கள் மனசுல இருக்கான். அவனுக்கு தான் இப்ப கிடைக்கல ஒரு ராஜ மரியாதை, இந்த மாதிரியான ஒரு மரியாதை. ஆனா இந்த ஒரு ராஜ மரியாதை கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கிடைக்கலையே ராஜேஷ். அது யாரையும் தனித்தனியா பிரிச்சு பேசல, சோசியல் மீடியால நம்மளுமே அதை பண்ணி இல்ல அதுதான் சொல்றேன். என்னடா அது வந்து தமிழ்நாட்டோட சாபம்னுவாங்களே, அதாவது தமிழ்நாட்டோட சாபமா இல்ல சூழ்ச்சியா என்னன்னு கூட தெரியல. ஜெயலலிதா அம்மாவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பயங்கர ஆளுமையான பெண்மணின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா அந்த வீரப்பன் சீரிஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் பயங்கர கன்னிங்கான லேடின்னு கூட சொல்றாங்க அந்த அம்மாவை. ஆனா அந்த அம்மா வந்து எப்படின்னா தனக்கு கீழே இருக்கவங்க இல்லை எவனையுமே கேள்வியை கூடாம வச்சுக்கிறோம். அது சொல்றது அந்த இடத்துல அப்படியே அவ்வளோ பவரா நடக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த அம்மா வந்து எல்லாத்தையுமே ஆட்டி படிச்சு வச்சுட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவை எதிர்த்து கேள்வி கேட்க கருணாநிதிக்கு அப்புறம் வந்து பார்த்தோன்னா யாருமே இல்லைன்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா முதலா ஒரு எதிர்கட்சி தலைவரா சட்டமன்றத்துக்குள்ள போய் அந்த அம்மாவை நீ என்ன பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற ஒரு ஆளுமை வந்து பார்த்தோன்னா விஜயகாந்த் அவர்கள் தான். வல்லவன் ஒருத்தர் இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கேள்வி கேட்க இங்க ஒருத்தர் இருந்துட்டே இருப்பான்ற மாதிரி எனக்கு அப்போதான் வந்து பார்த்தோன்னா விஜயகாந்த் மேல இருக்க அந்த ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் மாறுது. அப்படியே அப்பா பயங்கரமா இருக்காங்க, இந்த மனுஷன் அவ்வளவு தைரியமா கேள்வி கேட்கிறாரு, அந்த அம்மாட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க, இந்த மனுஷன் எப்போ இவ்வளவு தைரியமா கேள்வி கேட்கிறான்ற ஒரு எண்ணம் வந்துச்சு பாத்தீங்களா. அந்த எண்ணம் வந்து அடுத்த ரொம்ப நாளைக்கு நீடிக்கவே இல்லைங்க. சட்டசபையில வந்து அவர் கோவப்படுறாரு, அந்த கோவத்தை நான் பார்த்து பிரமிப்பா இருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா அவர் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து பார்த்தோன்னா அவரோட கோவத்தை வந்து தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க. அது அரசியல் சூழ்ச்சின்னு சொல்றதா இல்ல அவங்க அது மீடியாவோட ப்ரொபகண்டான்னு சொல்றதா என்னன்னே தெரியல.
அவர் ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு கோவக்காரரு, பாருங்க எப்படி கோவப்படுறாரு, தொண்டர்கிட்ட எப்படி கோவப்படுறாரு, அவர் எப்படி கோவப்படுறாரு, எதுக்கு நாக்கு திருத்துறாரு, இங்க வருது என்ன குடிச்சு வந்து மேடையில உட்காந்துருக்காரா, அவர் ஒரு அதாவது ஒரு கோபக்காரரா மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு குடிகாரரா, அவர் வந்து ஒரு கோமாளியா, ரொம்ப எனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும், இந்த வார்த்தை தான் நேத்துமே நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன், இந்த கோமாளியா வந்து அவர் சித்தரிச்சிருந்தாங்க. இப்ப அதை நினைக்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்கு. ஆக்சுவலா இதுல என்ன வருதுன்னா, அதான் நாமளுமே தான் அந்த மீன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி, அதுதான் இப்ப நான் அதுதான் வருத்தப்படுற விஷயம் என்னன்னா, எல்லாம் பண்ணிட்டாங்கன்னா ஒதுங்க விரும்பவே இல்லை ராஜேஷ். அந்த டைம்ல நான் ஐ திங்க் அந்த டைம்ல ஒரு காலேஜா இல்ல அதுக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்து நானும் சிரிச்சுட்டு தான் இருந்திருக்கேன். என்னப்பா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருந்தேன். அப்பயும் என்ன சரி பண்ணது வந்து என்னோட அப்பா மட்டும்தான். அப்ப அவர் சொன்னது, நீ இந்த மீடியா முகத்தை பாக்குற, இப்ப காட்டுற இந்த 10 நாள் முகத்தை பாக்குற, அந்த மனுஷனுக்கு வேற ஒரு முகம் இருக்கு, நீ உனக்கு புரியல அப்படின்னாரு. அது எல்லாரும் புரிஞ்சு அதை ரியலைஸ் பண்ணும்போது, இந்த மனுஷன் வேறையான்னு ரியலைஸ் பண்ணும்போது, அந்த மனுஷன் நமக்காக அந்த இடத்துல இல்லை. அவர் இருந்தப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து அவரை ஈஸியாக விட்டுட்டு நம்ம ஒரு மீம்ஸ் மூலியமாவோ ஒரு ட்ரால்ஸ் மூலியமாவோ அவரை கலாய்க்கிறது மூலியமாவோ அப்படியே அவரை விட்டுட்டோம். அதற்கு அடுத்து நமக்கு எப்போ அவர் இல்லைன்னு ஃபீல் பண்ணோம்னா, நமக்கு நடக்கிற பிரச்சனையை கேள்வி கேட்கறதுக்கு நமக்குன்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே, நம்ம மக்களுக்குள்ள இருந்து ஒருத்தவங்க இருப்பாங்களே, அந்த மாதிரி ஒருத்தவங்க இல்லை அப்படின்னு நினைக்கும் போதுதான், அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாதி சார்ந்த ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க, மதம் சார்ந்த ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க, தன்னோட கட்சி சார்ந்த ஒருத்தவங்க கேள்வி கேட்குறாங்க, மக்களுக்காக யாரா கேள்வி கேட்பாங்கன்ற அந்த ஒரு எம்டினஸ் உருவாகுது பார்த்தீங்களா. அந்த எம்டினஸ் அப்போதான் நமக்கு வந்து புரியுது, ஓஹோ இங்கே ஒருத்தர் இருந்தாருப்பா, நம்ம தான் கோமாளியாக்கி அவரை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு உடல்நலம் சரியில்லாத ஒரு நோயாளியாக்கி அவர் ஓரமாக உட்கார வச்சிட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வே வந்து பார்த்தோன்னா ஒரு குற்ற உணர்ச்சி தான் சொல்ல, கில்ட்டு. அந்த மீம்ஸை ஷேர் பண்ண, நம்ம கிண்டல் பண்ண, நம்ம எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அந்த கில்ட்டுக்குள்ள தன்னது வந்து பார்த்தோன்னா அந்த எம்டினஸ் தான், ஒரு வெற்றிடம். அரசியல நம்ம மாற்றம் வேணும் எங்கெங்கேயோ தேடிட்டு இருப்போம், யாரையோ பார்த்துட்டு இருப்போம், பக்கத்திலேயே நிற்கிறேன்டா என்னை பாருங்கன்னு சொன்னப்போ நம்ம யாருமே கண்டுக்கல. அந்த வெற்றிடம் தான் வந்து பார்த்தோன்னா திரும்பி அவரோட வெறுமையை வந்து நமக்கு உணர வச்சது. அந்த வெற்றிடம் இப்போ வெற்றிடமாவே போயிருச்சு. அவ்வளவுதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாற்றம் இன்னும் தள்ளி தான் போகும். அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் டைம் இப்படி ஒரு தலைவர் வந்தாவது மக்கள் அதை ஏற்றுக்கிட்டு மாத்தணும், அவரை ஓட்டி மறுபடியும் வெளியே தள்ளிடக்கூடாதுங்கிறதா. 3 டைமென்ஷன் ஒரு ஆள் தான் விஜயகாந்த். நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு நல்ல நடிகராக பார்த்துருக்கோம். நம்ம இப்போ வந்து பார்த்தோன்னா நல்ல அரசியல்வாதியாகவும் நம்ம பேசிட்டோம். அவருக்குள்ள இருக்க இன்னொரு மனிதம்னு ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நமக்கு அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் நான் எப்போ சொன்னேன், அந்த ரியலைசேஷன் இருக்குல்ல, நமக்கு ஒன்று தப்ப புரியும் போது தான் நமக்கு அந்த கில்ட்டே வரும். அப்போ நமக்கு எப்போ அந்த புரிதல் வருதுன்னா, நம்ம மீடியாவோட ரொம்ப நெருக்கமாக இருக்கும். இப்போ நம்ம மீடியாவில் தான் வேலை பார்க்குறோம், நம்ம 2 பேரும் மீடியாவில் தான் இருக்கோம், நிறையா சினிமாக்காரர்களை சந்திக்கிறோம், நிறையா சினிமா சார்ந்த பொதுமக்களை சந்திக்கிறோம், அதில் இருக்க கடைநிலை ஊழியர்கள்லேருந்து மேலே இருக்க வரை எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவங்க ஒவ்வொருத்தவங்களையும் வந்து பார்த்தா நம்ம இன்டர்வியூ எடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க, நம்ம கிட்ட வந்து பார்த்தோன்னா அதை பெருமையாக கேமரா முன்னாடி பயங்கர பெருமையாக பேசுவாங்க ஒருத்தவங்க பற்றி, பின்னாடி இப்போ கேமரா ஆஃப் பண்ணோடனே வந்து பார்த்தோன்னா அதை பற்றி தப்பாக பேசுறதா இருக்கட்டும். ஆனால் இது வரைக்குமே ஆன் கேமரா ஆஃப் கேமரா இதுவரையும் நான் இப்போ ஒரு 2 வருஷம் நான் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னா, இந்த 2 வருஷமுமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் கூட ஒருத்தரை பத்தி பேசலன்னா அது விஜயகாந்த் அவர்கள் பத்தி. ஆன் கேமரா ஆஃப் கேமரா இன்னும் நிறையவே, அதுதான் நான் சொல்றேன். நீ வெளியே வராத நிறைய உதவிகள் வந்து இப்ப வெளியே ஒவ்வொருத்தவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எனக்காக இது பண்ணிருக்காரு, எனக்காக அது பண்ணிருக்காரு. இன்னும் வெளியே சொல்லப்படாத உதவிகள் நிறைய வந்து பார்த்தோன்னா அவர் உருவத்துல இருந்து உலா வைக்கின்றதுன்னு சொல்ல முடியுமோ. அதே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னதான் இருந்தாலும் மக்கள் மனசுல ஒரு தலைவன் வாழ்ந்துகிட்டே இருப்பான்னு. அப்படி ஒரு தலைவரா கண்டிப்பா என்னாலுமே மக்களோட மனசுல கேப்டன் அவர்கள் இருந்துகிட்டே இருப்பாரு. அது அந்த கூட்டத்துல இல்லை, அங்க ஒவ்வொருத்தரும் சொன்ன வார்த்தையிலேயே என்னால பார்க்க முடிஞ்சது. ஸோ ரெஸ்ட் இன் பவர் கேப்டன்.